வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கு. வர மாட்டீங்க எதுக்கு? ஆனா ஆமா வரதுக்கு நீ இவ்வளவு நேரமா பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா ஆச்சு உங்களுக்கு. சரி வாங்க சொல்லுறது கேட்டேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டாக்டர்கிட்ட தானே பேசுற. உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசுங்க. வீட்லயும் நாலு ஸ்கூப் ஐஸ்கிரீம் தின்னு தான் உடம்பு ஃபுல்லா நான் காய்ச்சல். நாத்தி எவ்வளோ 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நீனும் 2 வத்து. நான் சாப்பிடல, நீ தான் சாப்பிட்ட. அதுக்கு தான் எனக்கு சளி வந்துக்கும். நீ பேசு. நான் பேச மாட்டேன், மௌனம் வருதம். அப்படி நீ பிடிச்சிக்கோ. ஹலோ, எனக்கு சளி இருக்கு. சரிம்மா வருவாங்க, பிடி. டாக்டர் நான் சொல்கிறேன். சரி இங்கே கால் பண்ணுங்க. நீ காலை சுற்றி அமுக்கி விடுவி, அப்போ தான் பேச முடியும். அடி விடுடியா? விடுங்க சித்தி. டாக்டர் வாங்க. ஆமாம் நீங்கள் வரதுக்கு நேரத்தான் ஆச்சு. டாக்டர் வாங்க. இப்போ எனக்கு ஒரு ஊசி போட்டாதான் வந்து சளி மருந்து மாத்திரை கொடுத்துருங்க. சரி நான் இருந்து வர மாட்டேங்கிறீங்க. அவனால தான் நர்ஸோட ஃபோனுக்கு ஃபோன் வச்சிருக்கீங்க. யாருக்கு பண்ணா? அட ஃபோன் வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பார்த்து தான் ஆகணுமா? ஆனால் இப்படி பிளண்டராஜோட செக் பண்ணுறது வேலை நர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரம்மாச்சரியம் செக் பண்ணக்கூடியது. அவனை பெரிய டாக்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பேசுங்க, கவர் ஆகும். அப்படி இப்படி பிரேகன் பார்க்கறது. அப்படியா? சரி பாரு. சரி ஃபோனை வை. சரி வர நேரம் தான் இப்படி அவருக்கு வந்தா என்ன? சரி வாங்க கொஞ்சோண்டு. சரி வாங்க இருக்கட்டும். மனசு எப்படி வரும்? சரி ஃபோனை வைக்கட்டும். தொல்லை இருக்கு. டாக்டர் திட்ட தானே செஞ்ச? டாக்டர் வரமாட்டாங்களா? மனசாட்சியே இல்லை பத்தியா டாக்டருக்கு? பேஷண்ட்டை பார்க்காம